என்னதான் வெயில் அடித்தாலும் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸோட டீ சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட திருப்தி வேறு எதுலேயுமே இருக்காதுன்னு சொல்லலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக அப்படியே மொறு மொறுன்னு ராகி ஆனியன் பக்கோடா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ராகி மாவு ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். மாவு வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் காய வச்சு ஊற்றுறோம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்காக. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தெளிச்சு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எண்ணெய் காய வச்சு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே திருப்பி விடாதீங்க, கொஞ்சம் நேரம் திருப்பி விடுங்க. ரொம்பவும் முருக விட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பு எடுத்துரும். எவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு ராகி ஆனியன் பக்கோடா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.